மேதாவிகள் ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆட்கள் வந்து ஏன் கேட் எக்ஸாம் இல்லையா, ஏன் வந்து கேட் எக்ஸாம் இல்லையா, ஏன் டிஎன்பிசி இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீ எதுக்குற, ஏன் நீட் மட்டும் கேட்குறானுங்க, ஏன் ஐஐடி ஜேஇ இல்லையான்னு சொல்லிட்டு. ஐஐடியில் படிக்க தான் உனக்கு ஜேஇ தேவை. ஆனால் நீ வந்து இன்ஜினியர் ஆகணும்னா அண்ணா இன்ஸ்டியூட்லேயே படிக்கலாம் என்ட்ரன்ஸ் இல்லாமல். அதே மாதிரி நீட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விட்டுற வேண்டியதான ஸ்டேட் கவர்மெண்ட் கையில். நாங்கள் உருவாக்குன மெடிக்கல் காலேஜில் நாங்கள் உருவாக்குன மெடிக்கல் கட்டமைப்பில் எங்கள் பசங்க சேர்றதுக்கு நீ என்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் நடத்துகிற. அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாமு, யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமு, கேட்டு கேட்லாம் உயர்கல்விக்கான எக்ஸாமு. இதுக்கு போகிறவங்களாம் வந்து ஆல்ரெடி கல்வி அறிவு பெற்றவங்க, ஆல்ரெடி கிராஜுவேட், அவங்க கம்பீட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீட்டு வந்து நீ அடிப்படை கல்வியே மறுக்கப்படுதுங்க, ஒருத்தரோட கனவை பறிக்கப்படுது. இதுதான் அநியாயம், அக்கிரமம்னு சொல்கிறோம் நாங்கள். அதே மாதிரி நீட் வந்ததுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்றதெல்லாம் காலி ஆகிடுச்சு, எல்லாம் மெரிட் பேஸ் செலெக்ஷன் கதை விட்றானுங்க. அப்படிலாம் கிடையாது. நீ நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் உனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். இல்லாட்டி நீ ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கன்னா நீ மேனேஜ்மெண்ட் கோட்டா சேரலாம். அதுவும் 20 லட்சம் 20 லட்சம் கொடுத்து காசு இருக்கவும் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு இன்னும் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சு